Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, dear viewers, welcome to my channel. Yours simply Leah. இன்னைக்கு என்னுடைய வீடியோவில் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டர் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா வெல்லிங்டன்கிற ஸ்மால் சிட்டி தான். அது எங்கேயும் இல்லை, எங்கள் தமிழ்நாடு ஊட்டியில் லொக்கேட் ஆகியிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலிங்காக இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே நியூசிலாந்து போல காட்சி அமைக்கும் இந்த பிளேஸை தான் நாம் இப்போ டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ணுங்க. ஆல்சோ தெரியாதவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனான வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க. தமிழ்நாடோடைய கேபிட்டல் சிட்டியே சென்னை ஆகும். சென்னைங்கிற நேம் இப்போ ரீசெண்ட்லி தான் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிஃபோராக, அதாவது 1947 இருந்து சென்னைக்கு நேம் வந்து மெட்ராஸ் தான். ஸோ சென்னை தான் மெட்ராஸ். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி தான் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர்னு பேர் வந்திருக்கு. ரெஜிமெண்ட்டுக்கு அர்த்தம் என்னென்னா படைப்பிரிவு மையம்னு சொல்லப்படுது. தி மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டருக்கு எம்ஆர்சி கூட ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வெல்லிங்டன் கேன்டோன்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1947 ஆக்குப்பை ஆன இந்த பிளேஸ் தான் இப்போது மிலிட்ரி ஹப்பாக டேக் பிளேஸ் ஆகுது. ஆல்சோ டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜாகவும் மாறியிருக்கு. ஹிஸ்ட்ரியில் பார்க்க போனால் இந்த சென்டர் வந்து ரீரைஸ்ட் ஆகியிருக்கு 1942 மதுக்கரையில். அதுக்கு பிஃபோராக வெல்லிங்டன்லேருந்து 1947 இது மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல 15 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஊட்டியில் இது லொக்கேட் ஆகியிருக்கு. எம்ஆர்சி மிலிட்ரி பேண்ட்ஸோட அசோசியேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிலிட்ரி பேண்ட் இந்த இந்தியன் ஆர்மின்னு கன்சிடர் பண்ணப்படுது. இந்த பேண்டில் ஒரு எலிஃபெண்ட் ஸ்டாண்டப் பொசிஷனில் இருக்குது, ப்ளஸ் 2 ஸ்வார்ட் கிராஸ் பொசிஷனில் இருக்குது. தமிழில் பக்காவாக மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டருக்கு சொல்லப்போனால் மதராசு படையணின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கிற நேச்சர் சீனிக் பார்த்தா சுப்ஹானல்லா, எங்கள் ஹார்ட் எப்போவுமே இறைவன் நல்லா படைத்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனிக் ட்ரீஸ், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை அட்மையர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்களும் இறைவன் படைத்த இந்த நேச்சுரல் பியூட்டியை அட்மையர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் சுப்ஹானல்லா, ஆல்வேஸ் இறைவன் ராக்கிங்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த ரெஜிமெண்டல் சென்டர் 1758 ப்ரெசென்டபிளாக இருக்குது. ஆல்சோ 2 கண்ட்ரி யுனைட் ஆகியிருக்கு, அதாவது பிரிட்டிஷ் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஆர்மியும் இதை லைன் இன்ஃபேன்டரின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆர்மிக்கே பேக் போன். இவங்க எப்போவுமே ரெடி டு சர்வைவ், ரெடி டு டிஃபென்ஸ், ரெடி டு வெல்கம், அந்த பொசிஷனில் இவங்க கிராட்டிடியூடாக காத்திருப்பாங்க. ஸோ யூஸ்வலி ஒரு ஃபுட்டு வேணும்னா கூட இங்கே அவைலபிள் இருக்குது. இங்கே சென்ட்ரல் ஹோட்டலுன்னு நிறைய ஹலால் ஃபுட்ஸும் அவைலபிள் வச்சுருக்காங்க. ஸோ கவலையே வேண்டாம், நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் வெல்லிங்டன் குன்னூரில் லொக்கேட் ஆகியிருக்க இந்த பிளேஸ், இங்கே இது ஒரு ஓப்பன் ஏரியா. விசிட்டர்ஸ்க்கு நிறைய ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஓப்பனாக பார்க்கலாம். மியூசியமும் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஹிஸ்ட்ரியிலேயே நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, வார்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, ஆல்சோ பீஸ் கீப்பிங்கை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இங்கே சொல்லப்படுது வெல்லிங்டன் பரக்ஸ் ஏரியாவை பார்க்குறதுக்காக அங்கே இருக்கிற ஹெரிட்டேஜ் பில்டிங்கையும் ஸ்டாச்சூஸையும் வியூ பண்ணுறதுக்காக வாக் பண்ணிகிட்டே போகலாம்னு. இப்போது நான் விசிட் பண்ணிட்டு இருக்கிற பிளேஸ் பேர் தான் கேன்டோன்மெண்ட் ஒர்க் இன்ஜினியர் என்விரான்மெண்ட். இந்த பிளேஸில் தான் இந்த அவைலபிலிட்டி இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குறீங்க எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சு அலாங் வித் ஜவான் பிரிகேடியர்ஸ். சுப்ஹானல்லா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எம்ஆர்சி ஆஃபீஸர் மெஸ் கூட இங்கே தான் இருக்குது, இந்த பிளேஸில் தான்.
இங்கே பாருங்கள், மிலிட்ரி ஆர்மோர்டு கார் இருக்குது. இந்த கார் ஒரு ஃபைட்டிங் வெஹிக்கல். பர்பஸ்லி மிலிட்ரியில் தான், ஆர்மியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸ் 2 பிளேஸ் சுற்றி பார்க்க இல்லை, நிறைய பிளேசஸ் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணியே சுற்றலாம். ஸோ ஒன் டே எனஃப் ஆகாது இங்கே எல்லாம் வாக் பண்ணுறதுக்காக. பிகாஸ் இங்கே ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் வெல்லிங்டன் இருக்குது, மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கப்புறம் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பவர் ஹவுஸ் இருக்குது. நோ ஹார்ன் ஜோன் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. இதே இடத்துல தான் ஜவான் மார்ஃபாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பிரிகேடியர் ஜென்ரல் படைப்பகுதி தளபதி கூட சொல்லப்படுது. கமாண்டர் ஒர்க் இன்ஜினியர் வெல்லிங்டன் போர்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ரொம்ப அமைதியான பிளேஸ், ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஆல்சோ ரெஸ்பெக்ட் உள்ள பிளேஸ் கூட கன்சிடர் பண்ணலாம் இந்த பிளேஸை. உள்ளாரையே ஸ்கூல் காலேஜஸ் அவைலபிள் இருக்குது. நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும்னா ஆர்மி பேஸ்டு ஸ்கூல் இந்த மிலிட்ரி கேம்ப்குள்ளார கூட அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜாக கொடுக்குறாங்க ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்காக. ஆன் பேசிஸ் ஆஃப் என்கொயர் பண்ணி பார்த்தா ஃபீஸ் எல்லாமே இங்கே இருக்கிற ஸ்கூலோட அங்கே கொஞ்சம் 10% அதிகமாக தான் இருக்குது. நம்ம இந்தியன் ஃப்ளாகை பார்த்தா நம்ம இந்தியன் சிட்டியோட ப்ரைடு தான். மொபைல் மார்ட், டைலர்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருன்னு நிறைய யூட்டிலைசேஷனுக்காகவும் யூஸ்ஃபுல்காகவும் அவங்களே அங்கேயே இன்சைட் த கேம்ப் இருக்காங்க. உதகமண்டலமுடைய பியூட்டி என்னன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹவுசஸும் ஸ்டோர்ஸும் உங்களுக்கு பார்க்க தெரிய வரும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறவே பயப்படுவோம், ஆனால் இங்கே இருக்கிற வீடே ஸ்டெப்ஸ் மேலே தான் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பியூட்டின்னு சொல்லலாம். ஃபேனும் ஏசி இல்லாத சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா உதகமண்டலம், ஊட்டியை தான் நான் பெஸ்ட்டாக ரெஃபர் பண்ணுவேன். நாம் ஏசி போட்டுக்குவோம் ஹாட்டாக இருந்தால், கிளைமேட் வார்மாக இருந்தால். பட் இந்த பிளேசஸுக்கு ஏசியும் இல்லை, ஃப்ரிட்ஜும் இல்லை, ஆல்சோ ஃபேன் கூட இல்லை. ஆட்டோமேட்டிக்காக இறைவன் கொடுத்த செயல்னால் ஏற்பட்ட கூலிங் தான் பயங்கர பியூட்டிஃபுல் அண்ட் பிளெஸ்டாக ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த போர்டு தான் இந்த பிளேஸுக்கு வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்சோ பார்க்க க்யூட்டாக இருக்கும். அதாவது வெல்லிங்டன் கேன்டோன்மெண்ட் போர்டு. நாம் போகிறப்போ ஏதாவது ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் ஆப்ரேஷன் நடக்குமோ, இல்லை மிலிட்ரி கேம்ப்ஸோட ஜவான்ஸ் எல்லாம் வெளியே ரோமிங் ஆகிட்டு இருப்பாங்களோன்னு நினச்சிட்டே போனேன். அதே போல் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி என் கண் முன்னாடி சில பீப்புள் ஜவான்ஸ் நடந்து கொண்டே வந்தாங்க, பிரிகேடியர்ஸ். நம்ம இந்தியா கண்ட்ரிக்கே ஒரு பேக் போனாக இருக்காங்க இந்த இந்தியன் ஆர்மிஸ் ஜவான். அதனாலேயே அதற்கு பெயரே தான் இன்ஃபேன்டரி ரெஜிமெண்ட். இவங்க சர்வைவ் பண்ணுறது ஹியூமனிடேரியன் மிஷனாக தான் இருக்குது நம்ம இந்தியன் ஆர்மிக்கு. ஒவ்வொரு டைமும் நமக்கு இறைவன் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அவருடைய பியூட்டி நேச்சரில் இருக்குன்னு. நீங்கள் முன்னாடி பார்க்குற மவுண்டெயின் பாருங்கள், கண்ணுக்கு ரொம்பவே கூலிங்காக இருக்குது. இப்போது இந்த எல்இடியில் நம்ம பார்க்குறோம் ஜவான்ஸோடைய ட்ரைனிங் நடந்துகிட்ருக்கு. இப்போது சடனாக முன்னாடி ஜவான்ஸ் வராங்க. அது பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இவங்களுக்கு ஒரு வார் க்ரை இருக்குது, அதாவது வீர மதராசின்னு. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே அந்தந்த இயர்ஸில் டிஃபென்ஸ் பண்ண ஜவானுடைய ஸ்டாச்சூஸ் தான் வச்சுருக்காங்க. இது ஒரு ஐடென்டிட்டி இங்கே இருக்கிற மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டருக்கு. பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்க, அந்த பாலிசியும் இங்கே இருக்குது. ஆல்சோ ஒரு ஸ்மால் பின்னோ இல்லை ஆண்ட் போனாலும் தெரியற அளவுக்கு நீட் அண்ட் க்ளீன் என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
ஸ்கை பாருங்கள் எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குது, என்ன நேச்சுரல் எஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இருக்கிற ஏஐயும் என்ன பண்ண முடியும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ண முடியும், இல்லை 3D எஃபெக்ட்ஸ் தான் என்ன பண்ண முடியும். கிராஃபிக்ஸில் இவ்வளோ நேச்சரை கவரப் பண்ண முடியுமா. இன்னொரு அமேசிங் திங் நான் இங்கே என்ன நோட் பண்ணதுன்னா, ஸ்பேரோ, ஸ்மால் ஸ்பேரோ இருப்பாங்க. அது ஆக்சுவலி இப்போ இருக்கிற இந்த மொபைல் காலம் வந்ததுலேருந்து அது எல்லாமே வேனிஷ் ஆகிருச்சு. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் குன்னூர் அண்ட் ஊட்டியில் ஸ்பேரோ ஸ்மால் அவைலபிள் இருக்குது. பார்க்க அப்படியே கண்ணுக்கு அமைதியாகவும் இருந்தது அந்த பேர்ட்ஸை பார்க்கும்போது. ஸ்பேரோ மொபைலோட ரேடியேஷன் அதிகமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக டை ஆகிரும்னு சொல்லப்படுது. அது ரொம்ப ஒரு வரிஃபுல் பேர்ட். அந்த நேச்சுரல் பேர்ட் இருந்தால் மட்டுமே தான் நம்ம க்ரீனரிஸை மெயின்டைன் பண்ண முடியும், ட்ரீஸை பாட் பண்ணுறது ப்ராப்பராக வைக்க முடியும். அதனாலேயே தான் நான் இந்த வீடியோவில் என்னோட கருத்தாக ஒரு ஸ்மால் நம்ம க்ரீன் என்விரான்மெண்ட்டுக்காக சொல்ல விரும்புகிறேன். சேவ் ஸ்பேரோஸ். எப்போவுமே ஸ்பேரோ வரணும் நம்ம உலகத்துக்கு. அது இறைவன் படைத்த கிஃப்ட்டு மக்களுக்காக தான். ஸோ தட் ரேடியேஷன் அதிகம் ஏற்படுத்தாமல் இருக்க ஸ்பேரோவை வெல்கம் பேக் பண்ணலாம். இப்படிப்பட்ட மவுண்டேனியஸ் ஏரியாவில் மட்டும்தான் நான் ஸ்பேரோவை கண்டேன். அதுவும் ரேர்லி நான் பார்த்தேன். அந்த வீடியோவை கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்பேரோ தான், அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இது உதகமண்டலம், குன்னூர், அங்கே சில இடத்துல அவைலபிள் இருக்குது. அதாவது எங்கே ரேடியேஷன் அதிகமாக இல்லையோ அந்த பிளேஸில் இந்த ஸ்பேரோஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. இந்த சிஸ்டத்துலேருந்து நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம நியரிங் டு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப நியராக இருக்கும். ஆர்மியோட ஜெட் மாடல் ஏரோ ஜெட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்படிப்பட்ட ஸ்டாச்சூஸ் நிறைய அவைலபிள் இருக்குது இந்த ஸ்பேசியஸ் இடத்துல தான். இதை பார்த்தா தான் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பவர் ஹவுஸ் எதுக்கு இருக்குதுன்னு தெரிய வருது. இந்த வெல்லிங்டன் கேன்டன்மெண்ட் போர்டில் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஆர்மி காலேஜ் போர்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகலாம், ஆல்சோ எக்ஸிஸ்ட் கூட ஆகலாம். நிறைய பேட்டிலியான்ஸ் அப்புறம் கம்பெனிஸ் இந்தியன் ஆர்மியோடைய ஹியூமனிடேரியன் மிஷன்ஸோட ஒரு சாட்சியாக இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக பார்க்கும்போது வீர மதராசின்னு சொல்கிற ஒரு முழக்கம் பயங்கரமாக சூட் ஆகுது இந்த பிளேஸுக்கு. வீர மதராசி. இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஓ பிரேவ் மதராசின்னு சொல்லலாம். ஓ பிரேவ் மதராசி, கமான் ஹிட் அப்படின்னு சொல்கிற இதற்கு அர்த்தமாகுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளேஸில் ஃபோர்மோஸ்ட் டியூட்டியாக பீஸை தான் கையாளுறாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்ன தான் இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு இடையே இன்னொரு நாட்டு எப்போவுமே டிஃபென்ஸில் வரக்கூடாது. பிகாஸ் அமைதி இருந்தால் தான் அது எல்லாருக்குமே நல்லது. அது மட்டும்தான் எப்போவுமே தனித்து நிற்கும். அதுவே நல்லது கூட. சில்ட்ரன்ஸ், கிட்ஸ் எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய நேச்சுரல் திங்ஸோடு நீங்கள் கண்டிருப்பீங்க என்னுடைய வீடியோவில். ஸோ தட் இந்த என்டர்டெய்னிங்கான வீடியோவை நீங்கள் பார்த்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கிட்ஸு, சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் ஷேரிங் பர்பஸ்க்காகவும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேரிங் பண்ணலாம். ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க, கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. எப்போவுமே க்ரீன் என்விரான்மெண்ட், குளோபல் வார்மிங் அவாய்ட் பண்ண நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் நாம் கண்டிப்பாக வளர்த்து தான் ஆகணும் என்ற ஒரு ப்ராமிஸை எடுத்துகிட்டு இந்த வீடியோவிலேருந்து நான் எக்ஸிட் ஆக போகிறேன். ஸோ தட் வெல்கம் பேக் பண்ணுற இந்த ஸ்பேரோவை, இந்த மிஷனையும் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனோடு நான் வரேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா.